विनायकमूर्ति की जय। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकलकल्याण भाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने। प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं। प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः। अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं। गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। देवदेव जगन्नाथ गोविंद पुरुषोत्तम। सप्ताह श्रवणेनैव सफलं कुरु सर्वदा। मनोरथमर्हो ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற இந்த மகாபுராணமானது சமஸ்தமான பாபங்களையும் போக்கக்கூடியதான மகா பிராயஷ்சித்தமாக அமையிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஏ மாணவாக பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரரதா விமார்ககா क्रोधाग्निदग्धाः कुटिलाश्च कामिनः சப்தாக யஜ்ஞேன கலோ புனந்தி தே. சப்தாக யஜ்ஞத்தினால இவர்கள் புனந்தி பாவனமடைகிறார்கள் கலியில், இந்த கலியில் அப்படின்னு பாகவதன் சொல்கிறது, மகாத்மியன் சொல்கிறது. கொஞ்சம் உற்று கவனிச்சாதான் இதனுடைய சூக்ஷ்மம் என்னங்கிறது புரியும். பாபங்கள் 9 வகையாக சாஸ்திரங்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாபாதகம், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதிபிரம்சகரம், பிரகீர்ணகம் அப்படின்னு நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அப்படின்னு மகா சங்கல்பத்தில் நாம் சொன்னாலும் இந்த பஞ்சமா மகா பாதகங்கள் இருக்கு பாருங்க, அது போகாது, எந்த இடத்துலையுமே போகாது. சாஸ்திரங்கள்ல உண்மையா 2 இடத்துல தான் அதுக்கு பிராயஷ்சித்தமா சொல்லப்பட்டிருக்கு. ருத்ர விதானத்தினால பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்தியாயி முச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு ருத்ரேகாதசினி மகாருத்ரம் அதிருத்ரங்களை நாம் செய்யும் போது அந்த பாபங்கள் போறது. சப்தாக யஜ்ஞேன பஞ்சோக்ர பாபாக சலசத்மகாரிணः क्रूराः पिशाचा इव निर्दयाश्चये ब्रह्मस्वपुष्टा व्यभिचारकारिणः सप्ताह यज्ञेन खलु पुनन्ति ते அப்படின்னு பஞ்ச உக்ர பாபாக அப்படின்னு
உக்ரம்னா கொடூரமானதுன்னு அர்த்தம். இந்த 5 பாபங்கள் சப்தாக யஜ்ஞத்தினால போகிறது அப்படின்னு இருக்கு. பாபங்களை நாம் செய்யறதுக்கு காரணம் எதுனா வாசனை தான். ஒரு கொலை பண்ணினா பாவம் சாதாரணமாக. இதே ஒரு மிருகத்தை சாப்பிட்றதுக்கு கொலை பண்ணுறது அது பாவமாகாது. ஏன்னா ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம்னு ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தான் உணவு அப்படிங்கிற நியத்தியினுடைய அடிப்படையில் அது பாபமாகாது. மனிதர்களே உணவுக்காக சில ஜீவராசிகளை சாப்பிடும்போது அது பாபமாக ஆகாதுன்னே சாஸ்திரங்கள் சொல்கிறது. தமிழ்லேயே ஒரு வச்சனம் சொல்கிறது இல்லையா, கொன்னா பாபம் தின்னா போச்சுன்னு. அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அது யாருக்குன்னு இருக்கு. எந்த சூழ்நிலையில் எந்த மனோபாவத்தில் எந்த செயலை பண்ணக்கூடிய எந்த குணத்தோட கூடினவர்கள் மாம்சம் சாட்டா பாவம் இல்லை அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஆனால் உயர்வு புலால் உண்ணாமை அப்படிங்கிறது தான், ஜீவஹிம்சை இல்லாமல் இருக்கிறது தான் உயர்வு. அஹிம்சைங்கிறது தான் பரமமான தர்மம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் செய்கிறான் மனிதன் அப்படின்னு சொன்னால், முன்பிறவியில் ஏற்பட்ட வாசனையினால. ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலால் அடையப்பட்ட பலனோ அப்பொழுதே அழிந்தாலும் அதனால் ஏற்படப்பட்ட அனுபவமானது ஹிருதயத்தில் படியர். புரிகிற மாதிரி சொல்கிறேன். திருநெல்வேலி பேர்காரோத்தர் அங்கேருந்து அல்வா வாங்கின்னு வந்து குடும்பத்தோடு சாப்பிட்றார். 10 வருஷம் ஆனாலும் அந்த அல்வா மறைஞ்சு போயிருக்கலாம். திருநெல்வேலி போய் 10 வருஷமாக இருக்கலாம். அல்வா சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கே, அது மறையாது. திருப்பி திருநெல்வேலி அப்படின்ன உடனேவே அல்வா அப்படின்னு ஞாபகம் வரும், அல்லது அல்வா அப்படின்னு சொன்ன உடனே திருநெல்வேலிங்கிறது ஞாபகம் வரும். குடும்பத்தோடு சாப்பிட்டோம்னு ஞாபகம் வரும். அந்த சாப்பிட்ட சுவையானது திருப்பி நினைவுக்கு வரும். அந்த நினைவுனால புலன்கள் தூண்டப்படும். திருப்பி அல்வா சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இப்போ புரியறதா? அந்த வாசனை ஹிருதயத்தில் இருக்கிறதுனால தான் கர்மாவை செய்கிறோம் நாம். இது நல்ல கர்மாக்கும் பொருந்தும், கெட்ட கர்மாக்கும் பொருந்தும். நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல செயல்களை செய்து ஹிருதயத்தில் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தீய செயல்களை தவிர்க்க வேண்டும். தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும். அதுக்கு தான் புண்ணிய கர்மாக்களை செய்கிறது அப்படிங்கிறது. ஆனால் நாம் செய்கிற அந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கோவிலுக்கு போனால் பரிகாரம், ஒரு ஜலத்தில் குளித்தா பரிகாரம் அப்படின்னு சொன்னால், அது மனமுவந்து ஹிருதயபூர்வமாக தான் பண்ண தப்பை உணர்ந்து செஞ்சாதான் அது பரிகாரம் ஆகும். அதுதான் பிராயஷ்சித்தம்னு பேர். சித்தத்தில் திருப்பி நினச்சி பார்க்கறதுன்னு பேர். அப்படி செஞ்சாதான் அது போகும். அது இல்லைன்னா திருப்பி செய்யணுங்கிற எண்ணம் வரும். தற்காலிகமாக அது போன மாதிரி தோணினாலும் புனந்தி பாபம் நான் உணர்ந்தி வாசனாம் அப்படின்னு அஜாமில சரித்திரத்தில் சொல்ல போகிறார்கள். எத்தனை பாபங்களை நாம் செஞ்சாலும் பிராயஷ்சித்தங்களை பண்ணும்போது ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதாவிரதாதயா புனந்தி பாபம் நுணந்தி வாசனா. அது பாபத்தை போக்குமே தவிர பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த பாகவத சப்தாக ஸ்ரவணம் அப்படிங்கிற இந்த மகாபிராயஷ்சித்தமானது பாபத்தையும் போக்கும், பாபம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு உதாரணமாக இறந்த ஒருவனுடைய பாபத்தை இந்த சப்தாகமானது எப்படி போக்கினது. இப்போ ஒருத்தன் உயிரோடு இருந்தான்னா பிராயஷ்சித்தங்கள் பண்ணிக்கலாம், பாபத்தை போக்கிக்கலாம். இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் மாதிரி, அது மறுஜன்மா தான். இறந்து போனவனுடைய பாபத்தை எப்படி போக்க முடியும்? இந்த பாகவத சப்தாகம் அப்படிங்கிறது இந்த இறந்து போனவனுடைய பாபத்தை போக்கணும். அதுதான் இதில் உள்ள ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். துங்கபத்ரா நதி தீரே அத்ரதே கீர்த்தயிஷ்யாமஹ இதிஹாசம் புராதனம் யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன பாபஹானிஹி பிரஜாயதே துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத் பத்னதமுத்தமம் யத்ர வர்ணாஹ ஸ்வதர்மேன சத்ய சத்கர்ம தத்பராஹ
துங்கபத்ரா நதி தீரத்தில் ஒரு அழகான கிராமம், அதில் ஒரு அக்ரஹாரம். பொதுவாக அக்ரஹாரம்னு சொல்லுவானேனால் பாரத தேசம் முழுக்க அக்ரஹாரம்னு தான் சொல்லுவார்கள். அதுவே ஒரு அழகான வார்த்தை. அது அக்ரேன்னா முன்னாடி, ஹரௌச்ச ஹரிச்ச விஷ்ணுவனுடைய சிவனுடைய ஆலயம் பெற்ற இடத்துக்கு அக்ரஹாரம்னு பேர். நீங்கள் பெரும்பாலான அக்ரஹாரங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு வந்தேன்னா அந்த தெருவனுடைய முனையில் சிவன் கோவில் இருக்கும், முடிவில் பெருமாள் கோவில் இருக்கும், அல்லது ஆரம்பத்தில் பெருமாள் கோவில் இருக்கும், முடிவில் சிவன் கோவில் இருக்கும். இதுதான் அக்ரஹாரத்தினுடைய அமைப்பு. அப்படி இருந்தால் தான் அதுக்கு அக்ரஹாரம்னு பேர். ஒன்று. ரெண்டாவது, பெரும்பாலானவர்கள் நதி தீரத்தில் தான் வாழ்வார்கள். அதுவும் சதாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய நித்திய கர்மானுஷ்டான தத்பரர்களாக உள்ளவர்கள் ஸ்நானம் பண்ணுறதுக்கு சௌகரியம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டார்கள். திண்டுக்கல்ல ஒரு ஊருக்கு நான் கதைக்கு போயிருந்தேன். சௌராஷ்டிர ஜனங்கள், பட்டுநூல் வியாபாரிகள், ராத்திரி 10 மணிக்கு தான் கதையே ஆரம்பம். எல்லா ஊர்லேயும் 6லேருந்து 8 கதை சொல்லுவோம், 7லேருந்து 6லேருந்து 8 சொல்லுவோம், 7லேருந்து 9 சொல்லுவோம். இங்கே அப்படி கிடையாது. 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் கதை நடக்கும். ஏன்னா அந்த வியாபாரிகள்லாம் அந்த தறி நெய்யறதெல்லாம் முடிச்சுட்டு 8, 8:45, 9 மணி ஆகும். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வருவார்கள். அது மாதிரி பிரவச்சனம் நடக்கும்போது அங்கே வந்த ஒரு இளநீ வியாபாரி கோனார் ஒருத்தர், ரொம்ப வேண்டியவர், பக்தி ஸ்ரத்த உள்ளவர், தினம் எந்த நிலையில் இருந்தாலும் தர்மம் பண்ண முடியும், ஸ்ரத்தா பக்தி இருந்தால் போருங்கிறதுக்கு இவர்கள்லாம் உதாரணம். இளநீ வியாபாரம் பண்ணுவர். மத்தியான வேலையில் இந்த கதை சொல்கிறவா யார் வந்தாலும் அவருக்கு இளநீ கொடுத்துட்டு போவார். இளநீ குடிக்கிறதுக்கு குடிப்பவர். எல்லா கதை சொல்கிறவாலும் குடிச்சிருக்கா அவள்கிட்ட. அது மாதிரி ஒரு உத்தமர் அவர். அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், கோனாரே, இங்கே என்ன ஒரு பிராமணாலையுமே காணுமே, ராத்திரி கதைக்கு சௌராஷ்டிர ஜனங்கள் மட்டும்தானே வரா, இந்த ஊரில் பிராமணாலாம் கிடையாதான்னு. நான் சொல்கிறது 35 வருஷம் முன்னாடி. எனக்கு புரியாத ஒரு விஷயத்தில் மண்டையில் அடித்த மாதிரி சொன்னார். இந்த ஊரில் எப்படி ஐயர்மாரெலாம் இருப்பார் சாமின்னா, ஏன் நெஞ்ச நதி கிடையாதுன்னார். பிரமிப்பாக இருந்தது எனக்கு. ஒரு கோணார்னு சொல்கிறோம், ஒரு அப்ராமணர்னு சொல்கிறோம். இந்து தர்மத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சு வச்சுருக்கார். பிராமணனுடைய தர்மம் ஸ்நானத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோத்யேயோ ஜ்ஞேயஷ்சா. உலக நன்மைக்காக பிராமணன் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் ஆரம்பமாக இருக்கிறது ஸ்நானம்ங்கிறது. அந்த ஸ்நானத்துக்கு முக்கியம் நதி. ஸ்நானம்னா அவகாக ஸ்நானம், மூழ்கி ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு முக்கியம் நதி. அதனால் நதிக்கரையில் தான் இருப்பார்கள் பிராமணோத்தமர்கள். துங்கபத்ரா நதி, காவேரி நதி, பயஸ்வினின்னு சொல்லக்கூடிய பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி, எத்தனை கிருதமாலான்னு சொல்லக்கூடிய வைகை, கோதாவரி, நர்மதா, கங்கா, யமுனா, இதெல்லாம் பிரதானமான க்ஷேத்திரங்கள். கங்கையினுடைய உற்பத்தி முழுக்க காசி கண்டத்தில் சொல்கிறார். நர்மதையில் உள்ள அக்ரஹாரம் முழுக்க, சிவாலயங்கள் முழுக்க ரேவா கண்டத்தில் சொல்கிறார். காவேரி கோதாவரியினுடைய உற்பத்தி முழுக்க, அந்த நதி போகிற பாதை முழுக்க உள்ள ஆலயங்கள் இவைகளெல்லாம் ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டு ஸ்காந்த புராணத்தில் இந்த காவேரி உற்பத்தியாகி கலக்கக்கூடிய பரியந்தம் உள்ள எத்தனை ஆலயங்கள் உண்டோ, எத்தனை கிராமங்கள் உண்டோ, அந்த ஆலயங்களுடைய மகாத்மியம் எல்லாம் இருக்குது. அத்தனையும் ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கம் அப்படின்னா இதுக்கு எங்கே இருக்குது மகாத்மியம்? கும்பகோணம்னா அதுக்கு எங்கே மகாத்மியம் இருக்குது? மாயூரம் அப்படின்னா அதுக்கு எங்கே மகாத்மியம் இருக்குன்னா ஸ்காந்தத்தில் தான் இருக்குது. சுவாமிமலைன்னா ஸ்காந்தத்தில் தான் இருக்குது. எல்லா க்ஷேத்திர மகாத்மியமும் ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்படுறது. அப்போ கவனித்தோம்னா இதெல்லாம் நதி ஆதாரமாக வச்சு தான் சொல்லின்னு போகிறார்கள். நதிக்கரையில் வசிக்கக்கூடிய, அதில் துங்கபத்ரா நதி கீரத்தில் வசித்த ஒரு அக்ரஹாரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணோத்தமன் இருந்தால், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு பத்னி, இயல்பிலேயே வசதி உள்ளவன். பொதுவாக பிராமணர்கள்
வசதியாக இருக்க மாட்டார்கள், இருக்கக்கூடாது. ராஜாக்கள் தானம் பண்ணுவார்கள். பூமி தானம், பூதானம், கோதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம். தானத்தினால தான் பிராமணன் ஜீவிக்கணும். அப்படின்னாலும் இந்த பூதானங்கள்லாம் கொடுக்கும்போது அந்த பூமியெல்லாம் குடியானவர்கள்ட்ட, விவசாயம் பண்ணக்கூடியவர்கள்ட்ட கொடுத்துட்டு அவர்கள்ட்டேருந்து குத்தகை மாதிரி வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய நியமம். இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுனால அந்த குத்தகை கொடுக்குறவர்கள் சரியாக கொடுக்கலன்னா அப்போ அந்த பூமியை எடுத்து இவனே விவசாயம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ லாபங்கள் கூட இருக்கும். அதனால் வந்த செல்வ செழிப்பு, அதனால் வாழ்க்கை மாறி போச்சு, அதனால் தடுமாற்றம் வந்தது, அக்ரஹாரம் குட்டிச்சவராக போச்சு. இவனுடைய தர்மத்தை இவனால் செய்ய முடியாமல் போச்சு. ராஜாக்கள் இருந்த பரியந்தம் இந்த சிஸ்டத்தில் தவறுதல் வராமல் இருந்தது. அந்த விவசாயிகள் கரெக்டாக கொடுப்பார்கள். அவர்களும் தப்பு பண்ண மாட்டார்கள், அவர்கள் இது பண்ண மாட்டார்கள். இந்த பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாபி தான் இதிலெல்லாம் தப்பை ஏற்படுத்தினது. அதுவும் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் சர்வநாசம் பண்ணிட்டோம். அதனுடைய பேசிக்கான காரணங்கள் என்னங்கிறதையே புரிஞ்சுக்காம இது ஒரு சாஸ்திரம். இந்த மதத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு அடிப்படையான தேவையான வாழ்வியல் முறைக்கு தேவையான அறிவியல் முழுக்க இதில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு குரூப், இதுக்கு பிராமணர்கள் அப்படின்னு பெயர். இதை படித்து, இதை சொல்லி கொடுத்து, இதில் உள்ள நுட்பங்கள் எல்லாம் விளக்கி வாழணும். அதுக்கு நிஷ்காரணம். பெருசாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவாள்கிட்ட பணம் வாங்க மாட்டார். ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதனால் ராஜாக்கள்லாம் மானியம் கொடுப்பார்கள். அதை வச்சுன்னு இதை செய்யறது அப்படின்னு இன்றைக்குமே நடக்கிறதே. ரிசர்ச்சுக்கெல்லாம் கொடுக்குறானே, இவன் கேட்குறான்னு ராஜா என்னமா கொடுக்கலாம், எவன் அப்பா விட்டு சொத்துங்கிறான். இப்போ ரிசர்ச்சு கொடுக்குறானே, எவன் அப்பா விட்டு சொத்து? அது ரிசர்ச்சுக்கெல்லாம் கவர்மெண்ட்டை செலவழிக்கிறதே. இன்றைக்கி ரிசர்ச்சுக்கு யூனிவர்சிட்டிக்கு செலவழிக்கிறது. அந்த காலத்தில் பிராமணர்கள் அது மாதிரி இருந்தார்கள், அவர்களுக்கு செலவழித்தார்கள். அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கிற பரியந்தம் பிராமணர்களும் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே போகல, விவசாயமும் கரெக்டாக நடந்தது. இதில் நடுப்பில் குளறுபடி பண்ணோடனே இவர்கள் விவசாயத்தை எடுத்துனோடனே ஆடம்பர வாழ்க்கையாக மாறி போக சுதர்மத்தை விடுற மாதிரி ஆயிடுது. இவன் இந்த ஆத்மதேவன் அப்படிங்கிற பிராமணன் சௌக்கியமாக தான் இருக்கான். அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. மனைவி இவன்கிட்ட பிரியமாக உள்ளவளாக இருந்தாலும் ஆடம்பர பிரியம் உள்ளவள், வம்புல் பேசுகிறவள், அசூய பிடிச்சவள், துஷ்ட, இது மாதிரி சில துர்குணங்கள் இல்லாமல் அவள்கிட்ட உண்டு. கணவன்ட்டையும் பிரியமாக உள்ளவள். இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் பல தான தர்மங்கள்லாம் பண்ணினார்கள். தனார்த்தம் தர்ம மார்க்கேன தாப்யாம் நீதம் ததாபிச்ச ந புத்ரோ நாபி வா புத்ரி ததச்சிந்தாதுரோ பிருஷம் கோ பூ ஹிரண்யவாசாம்சி தீனேபியோ யச்சத சதா. கோதானம், பூதானம், ஸ்வர்ணதானம், வஸ்திரதானம் இவைகள்லாம் மகாபிராயஷ்சித்தங்கள். வாசோ ததாதி தேனாயு பிரதிரதே சர்வதேவத்தியம் வைவாசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சகல விதமான நோய்களும் போகும். வஸ்திரதானம் பண்ணினோம். தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்கிறது இல்லையா, துணி கொடுத்தா பிணி போகும் அப்படின்னு. உண்மையாக பண்ணணும். இந்த வஸ்திரதானம்னா அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு வேஷ்டி, தானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு புடவை, இது மாதிரிலாம் ஒருத்தர் யூஸ் பண்ணாததை படிக்க மட்டமாக வாங்கி கொடுப்பான். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஜனங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த ஜனங்கள் எதை மாதிரி யூஸ் பண்ணுவார்களோ அது மாதிரி உள்ளதாக வாங்கி கொடுக்கணும். நாம் மட்டமானதை கொடுக்கக்கூடாது. பூதானம் ரொம்ப விசேஷம். பகவான் ஜடாயு மோட்சத்தில் சொல்லும்போது யாகதிரி யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ட யாகதிகி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் அப்படிங்கிறான் பகவான். பூதானம் பண்ணினவர்கள்லாம் எந்த லோகத்துக்கு போவார்களோ அந்த லோகத்துக்கு போகும். ஏன்னா சர்வசஸ்ய ஆஸ்ரயா பூமி. இந்த உலகமே எதில் தாங்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், சகல உயிரினங்களும் எதில் தாங்கப்பட்டு இருக்கு, ஆதாரமாக இருக்குது அப்படின்னா பூமி. அந்த பூமியை நாம் தானம் பண்ணினோம்னா அசாத்தியமான பலன். ஹிரண்ய தானம் கேட்கவே வேண்டாம். கோதானம், அந்த பசுமாற்றினுடைய உடம்புல
7 14 உலகங்களும் இருக்கிறதாக, சகல தேவதைகளும் வசிக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்படிலாம் தானங்களுடைய மகிமையை சொல்கிறது. எல்லா தானமும் பண்ணுறா, இவனுக்கு குழந்தைகள் பிறக்கல்ல, ஏகப்பட்ட சொத்து இந்த தர்மத்திலேயே செலவழிஞ்சு போயிடுத்தவனுக்கு. இருந்தும் ஒரு பொண்ணோ பிள்ளையோ அவனுக்கு பிறக்கவே இல்லை. இவன் செஞ்சு செஞ்சு அழுத்து போயிட்டான், அதுக்கு பலன் வரல. அப்படின்ன உடனே ஒரு நாளைக்கு மனசு விரக்தியாகி, ஏகதா சத்விஜோ துக்காத் கிருஹம் த்யக்த்வா வனம் கதஹ மத்தியான்னே த்ரிஷிதோ ஜாதஹ தடாகம் சமுபேயிவானு. மதியம் வீட்டை விட்டு கிளம்பி காட்டு பக்கம் போனான். போன இடத்துல ஒரு பெரிய தடாகம், குளம், அதனுடைய கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். பீத்வா ஜலம் நிஷன்னஸ்து பிரஜா துக்கே நகர்ஷிதஹ முகூர்த்தாதபி தத்ரைவ சந்நியாசி கஷ்டிதாகதஹ. ரொம்ப நேரம் வருத்தத்திலேயே உட்கார்ந்துருந்தான், கண்ணில் எல்லாம் கண்ணீர். இவனுக்கு என்ன மனசில் எண்ணம்னா, உயிரை விட்டு விடணும், என்னத்துக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு இவனுக்கு ஒரு தோன்றும். இப்போ ஒரு கேள்வி, இத்தனை தான தர்மங்கள் பண்ணினானே, அந்த தான தர்மங்கள் இவனுக்கு பலிக்கல்லையா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. இவனுடைய பாபத்துக்கு அது போரல்லேன்னு அர்த்தம். நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். சத்கர்மாக்கள் இருக்கு பாருங்க, அந்த சத்கர்மாக்கள் பிராயஷ்சித்தங்கள். அதுலேயும் பிரத்யேகமாக ஒரு பாபத்தை போகக்கூடிய பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கு. அதன்படி தான் நாம் பண்ணணும். அதில் 2 வரின்னு சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துப்போமே. குழந்தை இல்லை அப்படின்ன உடனேவே சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எடுத்த உடனேவே ஒரு சத்தம் எழுதி கொடுன்னு சொல்லலை. எடுத்த உடனே என்ன சொல்கிறது, அரச மரம், உங்கள் காத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை கார்த்தால் அந்த தம்பதிகள் குளிச்சுட்டு, அதுவும் பிரத்யேகமாக அந்த குழந்தை பிறக்கிற காலமாக இருக்கக்கூடிய ஒரு 12-15 நாள் இந்த கணவனும் மனைவியும் 7 மணிக்கு போய் அதை சுத்த ஆரம்பித்தா ஒரு அரை மணி நேரம் அந்த அஸ்வத்த மரத்தினுடைய, அரச மரத்தினுடைய அந்த காற்று இவர்கள் மேலே படணும். இவர்கள் நன்னா சுவாசிக்கணும். சுவாசித்தா உயிரணுக்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு சலனத்தை அடையும். கர்ப்பாசயத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். கர்ப்பப்பையில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அசையாத அணுக்கள்லாம் அசையும். 90% புள்ள பிறக்கக்கூடாது, பிறக்காத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய உடம்புல உள்ள ஃபிசிக்கலாக உள்ள எல்லா தோஷமும் இந்த அரச மர பிரதட்சணத்திலேயே சரியாக போயிடும். 6 மாதம் பண்ணணும். தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, அரச மரத்தை சுற்றிட்டு அடிவயத்தை தொட்டு பார்த்தான்னு. 1 நாள் 2 நாள் செஞ்ச உடனேவே பலன் வராது. அடிவயத்தை தொட்டு பார்க்குறதுனா கர்ப்பம் வந்துடுத்தான்னு பார்க்குறது. குறைஞ்சது 3-6 மாதம் பண்ணணும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பிராயஷ்சித்தம். அப்படியே எனர்ஜியாகிடும். கார்த்தால 7 மணிக்கு போய் அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணினா, இதில் இன்னொன்று சொல்லட்டுமா, குழந்தை பிறக்கிறதுக்கு தான் இல்லை, சித்தப்பிரமங்கள்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சரியாக போகும், ஹிஸ்டீரியாலாம் சரியாக போகும், நரம்பு தளர்ச்சியெலாம் சரியாக போகும். அரச மரத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. பைத்தியம் குணமாகும். தொடர்ந்து நான் சொல்கிறபடி காலத்தால் அரச மரத்தை சுற்றின்னு வந்தால் பைத்தியம் தெளியும். அத்தனை சக்தி உண்டு. அதுவும் நடக்கலைன்னா அந்த அரச மரத்திலேயே நாகப்பிரதிஷ்டை பண்ணணும். அதுவும் அதுக்கும் பலன் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் சேத்து ஸ்நானம் பண்ணணும். தனுஷ்கோட்டியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். அதுக்கும் பலிக்கலைன்னா ஜாதகத்தை காமிச்சு புதன் ரீதியாக பிராபலங்கள் இருந்ததுன்னா ராமாயணாதி பாராயணங்கள் பண்ணணும். ராம மந்திரங்களால் பண்ணணும், அல்லது சந்தான கோபாலங்களால் பண்ணணும். அங்காரகன், கேது இவர்களாலெல்லாம், குரு இவர்களாலெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பிரதோஷ விரதம் இருக்கலாம், முருகனுக்கு ஷஷ்டியில் விரதம் இருக்கலாம். இப்படிலாம் விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, சந்திரசேகர பாரதி பெரியவாள் ஒரு விஷயம் சொன்னாள். செவத்தில் ஒரு ஆணி அடிச்சிருக்கு, நீ அடிக்கலை, யாரோ அடிச்சிருக்கான். அந்த ஆணியை நீ பிடுங்குற, எடுத்த உடனே அப்படி என்ன பண்ணுவேன், லேசாக பிடிச்சி இழுத்து பார்ப்பேன்.
அது வரலேங்க கொடுக்க நம்ம அழுத்தம் கொடுப்போம். அது எந்த அளவு வரலையோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்போம். அழுத்தம் கொடுத்து தான் அந்த ஆணியை பிடுங்குறோம் நாம். ஏன்னா இந்த வெளிப்பக்கம் நமக்கு தெரியறது, உள்பக்கம் நமக்கு தெரியாது. அது எந்த அளவு உள்ளே இருக்குது, எந்த அளவுக்கு அது பிடிச்சுன்னு இருக்குன்னு. இந்த வெளிப்பக்கத்தில் நாம் அழுத்தம் கொடுக்கறதுலேயே தெரிஞ்சு போயிடும். தட்டி கிட்டி அதை வரவழைக்கிறோம். சில ஆணி இப்படி தொட்டவுடனே இழுத்தவுடனே வந்துடுறது, சில ஆணி 2 தடவை அசைச்சா வர்றது, சில ஆணிக்கு அத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில் வர்றது. இப்போ உதாரணமே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதை உடைக்கணும்னா ஒரு அடி அடிக்கிறோம் சுத்தியலாலைன்னா உடையலை. 2 அடி 3 அடி 4 அடி ஆரம்பித்து 99 அடி அடித்தாச்சு. அடிக்கல உடையலைன்னொடனே 100வது அடித்த உடனே டார் அப்படின்னு புழக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, 99 அடி வேஸ்டா? அப்படி இல்லையே. 100வது அடியில் தான் பிறந்ததுன்னா அப்போ 99 அடி வேஸ்டான இல்லை. முதல் அடியிலேருந்தே உள்ள விரிசல் விட ஆரம்பிச்சுடுத்து. இந்த 100வது அடியில் வெளியில் வெளிப்பட்டது. அதுபோல் நீங்கள் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் முதல்லேருந்தே அதுக்குள்ள வேலையை செய்யும். அது பலிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அது நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா அந்த ஜோசியம் இருக்குது பாருங்க, அதில் உள்ள பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம், பரிகாரம் எல்லாரும் சொல்லிட முடியாது. கணக்கு போட்டு ஜோசியத்தை யார் வேணாலும் சொல்லிடலாம். பரிகாரம்ங்கிறது அவரவர்களுடைய ஞானத்தை பொறுத்து தான் இருக்குது. சாதாரண ஜோசியர்களாக இருந்தால் இப்போ இந்த கோவிலுக்கு விளக்கேற்று அந்த கோவிலுக்கு விளக்கேற்று சுற்றிட்டு வாம்பா, நான் அதை தாண்டி பிராயச்சித்தம் சொல்ல மாட்டேன்பா. அதை தாண்டி அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதை தாண்டி அவனுக்கு இதுக்கு என்ன பரிகாரம்னு தெரியாது. அதுக்கு அடுத்த நிலையில் இருந்தால் அர்ச்சனை பண்ணும்பா, திரி போடும்பா, வாழைப்பழத்துக்கு எத்தையா சொல்லுவா. இதுக்கெல்லாம் எத்தனை புஸ்தகம் இருக்குது, 7 புஸ்தகம் எழுதி வச்சுருக்கான் ரிஷிகள். மகார்ணவம், மந்திர மகோததி, சகசிரசார சார சங்கிரகம், ருத்ரயாமலம், சாரதா திலகம், இது மாதிரி எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் இன்னென்ன கிரகங்கள் இப்படி இருந்ததுன்னா இன்னென்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு விதவிதமாக இருக்குது. இந்த பிராயஷ்சித்தங்களும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரே வகையான பிராயஷ்சித்தம் கிடையாது. ஆளை பொறுத்து மாறும். அது மற்ற கிரகங்களுடைய கால்குலேஷனையும் அனுசரித்து தான் பிராயஷ்சித்தம் சொல்லணும். இந்த ஞானம் தெரியணும். ஜோசியம் தெரிஞ்சால் போகாது, சாஸ்திரம் தெரியணும். பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் தெரியணும். இத்தனையும் பண்ணி கோட்டியில் ஒருத்தருக்கு பலிக்காதுன்னு அர்த்தம். இந்த ஜென்மாவில் காலம் வரலேன்னு அர்த்தம். அது அடுத்த ஜென்மாவில் அப்படியே கொண்டு கொட்டும். சில பேர், எத்தனை பேர் பிறக்கிறதேவே கோட்டீஸ்வரனாக பிறக்கிறான், வாழையடி வாழியாக வம்சம் இருக்குது. எப்படி அது? உழைச்சோ தன் ₹1 கோடி சம்பாதிச்சான்னா அது நியாயங்களாம். பிறக்கிறதேவே 1000 கோடிக்கு சொந்தக்காரனாக பிறந்தான்னா போன ஜென்மாவில் உழைச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த உழைப்பு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு. புண்ணியம் மட்டும் ந தெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா. தெய்வத்துக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு பொழுதும் வீணாக போகாது. அது இந்த ஜென்மாவிலேயே பலிக்கிற மாதிரி நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். ஒரு பூமியில் விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதை முளைக்காமல் போகிறதுக்கு பல காரணங்களில் ஒன்றும் பூமியில் ஈரப்பதம் இல்லாமல், பூமியில் சத்து இல்லாமல், பூமிக்கு அந்த உகந்த காலம் வராமல் அப்படின்னு சொல்கிற மத்தியில் அதை சரி பண்ணுறது. பூமியை சரி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கணும். விதை போட்டால் மட்டும் போகாது, பூமியை சரி பண்ணணும் போகணும். அது மாதிரி இந்த காரியங்களை பண்ணுறதுக்கு நம்மளை சரி பண்ணிக்கணும். சாஸ்திராவர்த்தி பண்ணுறதோ அல்லது நித்திய ஸ்நானம் பண்ணுறதோ நிறையா இருக்குது. அந்த யாருக்குங்கிறத பொறுத்து அது மாறும். அது அந்த உடம்பை சுத்திப்படுத்திக்கிறது. ஆயுர்வேதத்துக்கு போனேன்னா அவள் வைத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பை சுத்திப்படுத்துவா. அது மாதிரி பிராயஷ்சித்தங்கள் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கரெக்ட் பண்ணிட்டு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணினான், இதெல்லாம் பண்ணி பழிக்கல அப்படின்ன உடனே விரக்தி ஆயிட்டான். உட்கார்ந்துருக்கான், உயிரை விடலாம்னு இவனுடைய எண்ணம். அந்த சமயத்தில் ஒரு சன்னியாசி வரா. காலத்தை பாருங்க, ஒரு மகான் அந்த இடத்துக்கு வரா. சந்நியாசி கஷ்டிதாகதः திருஷ்ட்வா பீதஜலம் தம் து விப்ரோ யாதஸ்ததந்திகம் நத்வா ச பாதயோஸ்தஸ்ய நிஸ்வசன் சம்ஸ்திதः புரஹ. அந்த ஜலத்தில் அவர் கைகால் அலம்பி தீர்த்தம் சாப்பிட்டு அனுஷ்டானம் பண்ணுறதே
இவன் என்ன பண்ணினார், இந்த ஆத்மதேவர் அப்படிங்கிற பிராமணர் ஹிந்து மதத்தில் சாஸ்திர ஞானத்தை காட்டிலும் சமயக் ஞானம் உள்ளவாளுக்கு தான் மகிமை கூட. சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது எழுத்தறிவு, சமயக் ஞானம் அப்படிங்கிறது அனுபவ அறிவு. இந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறக்கோ அது அனுபவத்தில் யார்கிட்ட இருக்கோ அவள் தான் உயர்ந்தவா. அதனால் காஷாய தண்டமாத்திரன எதி பூஜ்யோ நசம்சயா அப்படின்னு சன்னியாசிகளை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணணும். அந்த காஷாயத்தை பார்த்தாலே, தண்டத்தை பார்த்தாலே நாம் நமஸ்காரம் பண்ணணும். அதுவே நமக்கு நினச்சி பார்க்க முடியாததான விஷயம்.